வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். இப்போலாம் கம்ப்யூட்டர் கர்சர் மேலே ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் வைக்கிறனோ அப்பப்போ உங்களுக்கு கீழே டேட்டு டைமும் தெரியும். நீங்கள் பார்க்குற இந்த வெள்ளை கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங். எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னா 417 பக்கமாக நேற்று காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருந்தது. நேற்று என்ன எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னா, காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அப்படி அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருந்ததுன்னா 416 அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட் ஜோன். ஏற்கனவே பல முறை இந்த 416 காப்பர் மார்க்கெட் டெஸ்ட் பண்ணியிருக்கு. அதனால் இந்த 416 மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும் அப்படின்றத எதிர்பார்த்துருந்தோம். சரி, ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். காப்பர் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவு சப்போர்ட் இந்த 416 பக்கமாக எடுத்து மார்க்கெட் மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. அது தொடர்ந்து மேலே போகிறதுக்கு பலன் கொடுக்கல. ஏன்னா 420 அப்படின்றது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருந்து காப்பர் மார்க்கெட் ப்ரைஸை கீழே தள்ளிகிட்ருக்கு. அந்த அடிப்படையில் மேலே போக முடியாத காரணத்தினால மறுபடியும் 416 டெஸ்ட் பண்ணியிருக்கு. பல முறை 416 பிரேக் பண்ண முயற்சி எடுத்திருக்கு. ஆனால் அது முழுசாக பலன் கொடுக்கல. ஏன்னா 416 ஒரு சப்போர்ட் அப்படின்ற காரணத்தினால இந்த இடத்துல பல முறை நாங்கள் சொல்லியிருக்கிறோம், ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட கோடு கிடையாது, அது ஒரு ஜோன். இந்த ஒரு பாயிண்டில் மேலேயும் கீழேயும் ஒரு ஜோனாக தான் அது இருக்குமே தவிர ஒரு குறிப்பிட்ட கோடாக அது ரியாக்ட் ஆகிறது கிடையாது. அந்த அடிப்படையில் 416 உடைக்க முடியாமையே 416 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா கடந்த 2-3 நாளாகவே 416க்கு கீழே வர காப்பர் மார்க்கெட் முயற்சி செய்யுது. ஆனால் அது முடியலை. செல்லிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருந்தது அப்படின்னா 416 விட்டு கீழே சுலபமாக நேற்று வந்திருக்கும். ஆனால் அது வராமல் நின்னது நமக்கு காப்பரில் பையிங் ஓரளவு சாதகமாக இருக்குது அப்படின்றத நமக்கு குறிக்குது. அதனால் இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 416க்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மறுபடியும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, காப்பர் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டுன்னு எதிர்பார்க்குறோம். கவனமாக இருக்க வேண்டிய இடம் 416 மறுபடியும். ஏன்னா இந்த இடத்த விட்டு உடைக்க முடியாமல் இன்றைக்கும் ட்ராப் ஆச்சு அப்படின்னா காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகரிச்சிடும். ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, இந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா 416லேயே அதோட முழு கவனத்தையும் செலுத்திடுச்சு. கண்டிப்பாக இனிமேல் நம்ம ரிசல்ட்டை எதிர்பார்க்குற நேரமாகிடுச்சு. அதனால் இது ஒரு முக்கியமான அதிகமான லாபம் தரக்கூடிய இடமாக இந்த 416 மாட்டிடுச்சு. இன்னும் ஒரு நாள் 2 நாள்லேயே இந்த இடம் அதிகமான லாபம் தரக்கூடிய வாய்ப்பை கொடுக்க போகுது. அதனால் கண்டிப்பாக நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் இதுக்கு மிகவும் உதவியாக இருக்க போகுது அப்படின்ற சந்தேகம் இல்லை. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம். இந்த இடத்துல எப்படி இருக்குது, ப்ரைஸ் ரியாக்ட் ஆகுது, 416 சப்போர்ட் எடுக்குதா இல்லை இதை உடச்சிட்டு கீழே வருதா அப்படின்றத குட்விலோட சார்ட்டிங் டூல் உதவியோடு நீங்கள் ஈஸியாக ட்ரேடிங்கில் செயல்படுத்தலாம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றம் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.